என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். கௌதம புத்தரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கௌதம புத்தர் ஞானம் பெற விரும்பினாரு. அதுக்காக கடுந்தவம் புரிஞ்சாரு. தவத்தின் பலனா நிறைய அனுபவங்களும் பரவச நிலைகளும் அவருக்கு கிடைச்சது. அற்புதமான ஆற்றல்களும் கிடைச்சது. ஆனால் ஞானம் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஞானம்னா என்ன? எது உண்மை என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஞானம். இந்த உலக விஷயத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கற்றாலும் அது ஞானம்தான். ஆனால் இவை எவையும் நமக்கு கை கொடுக்கவில்லை, கை கொடுக்காது. நிலையான தன்மை எது என்று கிடைப்பதுதான் ஞானம். அதனால அவர் தவ முயற்சிகளோட வேகத்தை அதிகப்படுத்தினார். கடுந்தவம் கொடுமையான தவமா மாறிச்சு. விளைவு அவருடைய உடல் நாசம் அடைஞ்சதுதான் மிச்சம். அவருக்கு ஞானம் கிடைக்கவே இல்லை. இனிமே என்ன செய்யறது? ஞானம் கிடைக்கும்னு உறுதி செய்ததன் பேரிலேயே அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தவ முயற்சிகள்லையும் அவர் ஈடுபட்டாரு. அதோட வேகத்தையும் கூட்டி பார்த்தாரு. இதுக்கும் அதிகமா செயல்பட, இதுக்கும் அதிகமான தீவிரத்தை காட்ட அவரோட உடல்ல கூட சக்தி கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச எல்லா முயற்சிகள்லையும் ஈடுபட்டு பார்த்துட்டாரு. எந்த முயற்சிகளையும் அவர் பாக்கி வச்சிருக்கல. இனி என்னதான் செய்யறது? எல்லா படை வீரர்களையும் எல்லா ஆயுதங்களையும் இழந்து நிராயுதபாணியா நிக்கிற அரசன் போல தன்னோட தோல்வியை ஒப்புக்கொண்டு அவர் அங்கேயே நின்று விட்டார். அந்த நிலையில அவருக்கு ஞானம் கிடைத்து விட்டது. அவருக்குள் ஞானம் மலர்ந்து விட்டது. உண்மை சம்பவங்களா கூட இது இருக்கலாம். அதாவது ஜென் கதைகள் இருக்கலாம். உண்மையை விளக்க வந்த உதாரண கதைகளா கூட இருக்கலாம். ஆனா புத்தருக்கு அன்னைக்கு நிகழ்ந்தது கற்பனை அல்ல, உண்மை, நிதர்சனமா நிகழ்ந்த உண்மை. புத்தருக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. ஞானத்தை தேடி அலன்னு நாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம். காட்டுலயும் மேட்லயும் கடுந்தவம் புரிஞ்சோம். உடலையும் உணர்ச்சிகளையும் புறக்கணிச்சுட்டு எத்தனையோ விரதங்களை மேற்கொண்டோம். தத்துவங்கள் எல்லாத்தையும் திணிச்சு தலையையே வீங்க வச்சுக்கிட்டோம். அந்நிலையில கூட நாம தேடி வந்த ஞானம் நமக்கு கிடைக்கல. ஆனா எதுவும் செய்யாம எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு தோத்து போய் தோண்டு கிடக்கிற நிலையில இந்த ஞானம் எப்படி நமக்கு சாத்தியமாயிற்று? உழைத்தேன், வெற்றி பெற்றேன்னா அதுல பொருள் இருக்கு. தேடினேன், கண்டடைந்தேன்னா அதுல ஒரு பொருள் இருக்கு. தட்டினேன், திறந்து கொண்டது என்றால் அதிலும் பொருள் இருக்கிறது. ஆனா எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் விட்டுட்டேன், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது என்றால் என்னதான் இங்க நிகழ்ந்திருக்கு? புத்தர் தனக்குள்ள என்னதான் ஏற்பட்டிருக்குன்றத தனக்குள்ள மூழ்கி பார்த்தாரு. தனக்கு எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றத அவருக்குள்ள ஆய்வு செஞ்சாரு. அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சத உலகத்துக்கு கொடுத்தாரு. அதுவே அவரோட உபதேசமா வந்துச்சு. ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம்னு மெய்ஞான கருத்தை அவர் இந்த உலகுக்காக கொடுத்தாரு. ஆனா ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம்ன்றதுல அப்படி என்ன ஞானம் இருக்கு? ஒரு ஆரம்ப பள்ளி சராசரி மாணவன் கூட அதை தெரிஞ்சு வச்சிருப்பான். புத்தருடைய போதனை தான் இதுன்னு. இது எப்படி அன்னைக்கு அவருக்கு ஞானமா அமைஞ்சது? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம்ன்றத ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறதுனால அவன் ஞானம் பெற்றிட முடியுமா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம்ன்றது ஒரு கருத்து மட்டுமே. ஆனா புத்தர் அன்னைக்கு கண்டுபிடிச்சது ஒரு கருத்தை இல்லை. அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சதே வேறு. புத்தருக்கு என்னதான் நிகழ்ந்தது? அவர் எதை புரிஞ்சுக்கிட்டாரு? எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். புத்தர் ஞானத்தை தேடி, அதாவது வயோதிகம், மரணம், இதெல்லாம் ஏன் வாழ்க்கையில வருது? இது இல்லாம நம்ம நிரந்தரமா வாழ முடியாதா? நிரந்தரமில்லாத இந்த வாழ்வு எதற்காக? இப்படியெல்லாம் பல கேள்விகள் அவருக்குள்ள வந்ததுனால அவரு ஞானத்தை தேடி புறப்பட்டாரு. ஆனா அவருக்குள்ள மனதுக்குள்ள ஏற்பட்ட எண்ணங்கள், அதாவது எண்ணங்கள் என்பது பதிவுகள். இந்த உலகத்தோட பதிவுகள் நிறைய கொட்டி கிடந்தது. இதை செஞ்சா, இந்த தவத்தை செஞ்சா நம்ம ஞானத்தை அடையலாம் அப்படின்னு பல பேர் பல போதனைகளை செஞ்சிருப்பாங்க இல்லையா? அது எல்லாம் அவருக்குள்ள எண்ணங்களா பதிவா இருந்தது. இந்த பதிவுகள்னால தான் அவர் பலவித குழப்ப நிலைகள்ல இருந்து அது கூடவே கலந்ததுனால தவம், உடலை வருத்தி கொள்வது எப்படியோ முயற்சி பண்ணி பார்த்தோம், எதுவும் பலனில்லை. ஆனா ஒரு காலகட்டத்துல அவருக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதுதாங்க ஞானம். இந்த பதிவு செய்யப்பட்ட மனங்கள், இதைதான் ஆசன் கூட சொல்லியிருக்கலாம். இந்த ஆசைகளுக்குள் நாம் கலந்திருப்பதனால் நமக்கு விமோச்சனம் கிடையாது, முக்தி கிடைக்காது. நாம் இதிலிருந்து தனித்து நின்று இவை எல்லாவற்றையும் சாட்சித்தன்மையாக பார்த்தல்தான் ஞானம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த சாட்சித்தன்மை நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன என்பது தெரிந்துவிடும். நாம் நிலை பெற்றவர்களாகிவிடுவோம். இந்த உலக வாழ்க்கையிலிருந்து, இந்த எண்ணங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்து விடும் என்பதுதான் ஞானம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.